பூரணமெல்லாம் நான் விலகவே அறிந்த நோல பாலாக தனை என்று பாரெல்லாம் நோடிகள் ஆதானால் மூவாசி நான் அன்போடு தனைவேறுத்த வினை மீட்டி நாராயணன் வருகின்றேன். நாராயணா நாராயணா சாமி வாங்க சாமி. வணக்கம் சாமி. சபா வணக்கம். சபா வணக்கம். அமர்ந்திருக்கக்கூடிய ஆமா பெரியோர் பெரியோர் சிறியோர் பெரியோர் அனைவரும் பாதாரங்களுக்கும் பாதத்திற்கா என்னை ஈன்றெடுத்த என் தாய் தந்தை பாதாரங்களுக்கும் பாதர கமங்களுக்கா தமிழ்நாட்டுல ஆமா சன்னியாசிகள் அதிகமாக வாழக்கூடிய சூடாமல் தான். அது வராது கரெக்டா வந்துட்டாரு. வேற எங்குமே கிடையாது. ஆமாங்க. அப்படி புகழ்பெற்ற மண். ஆமா அந்த மண்ணிலே ஆமா ஆமா அந்த அண்ணாமலையார் பாதத்திற்கா அந்த சிறுவன் ஒரு கோடி வணக்கம். ஒரு கோடி வணக்கங்க. சபையினுடைய வந்தானே. ஆமா என்னோட விளக்கம் ஐயா நீங்க யாரு ஊரு பேரு விளக்கமா சொன்னால் தெரியும். வாங்க சாமி. ஆமா பிறந்தது கைதைக்கு பிறந்து ஏங்க கைதிக்கு பிறந்தீங்க. எப்படிங்க கைதிக்கு பிறந்தீங்க? ஆமா எப்படி என்றால் ஒரு காலத்தில் ஆமா தேவர் லோகத்தில் ஆமா தேவ சபை கூடுவது வழக்கம். 12 வருடத்துக்கு ஒரு முறை தேவ சபை கூடுவது வழக்கம். சபையிலே நாட்டியமான ஆமா நாட்டிய மாதர்களாக சாமி தண்ணி கம்மியா கொடுங்க. ஒன் பாத்ரூம் வரும் அப்பப்ப. அந்த சபையில் சுத்தி உட்காந்து எப்படி வெளியே போக முடியும் சாமி? நாட்டியமான ஆமா நாட்டிய மாதர்களாக ரம்பை ஊர்வசி திலோத்தமை
மேடகை மேடகை ஆமா என்று சொல்லக்கூடிய மாதர்கள் ஆமா நடனமாடி கொண்டிருந்தனர். நடனமாடி கொண்டிருந்தார்கள். ஆமா ஆ, என் தந்தையான பிரம்மதேவர் ஆ, ஆ. அந்த ஊர்வசி அம்மன் மீது ஆமா மோகம் கொண்டார், இச்சை என்று சொல்லக்கூடிய ஆசை கொண்டு விட்டார். ஆசை கொண்டு விட்டார். ஆமா அந்த ஊர்வசி அம்மையோ ஆ, என் தந்தை மீது மோகம் கொண்டது. வாக கொண்டு விட்டார். ஆமாம், ஆமா இருவரும் ஆ, எப்படியாக சேர வேண்டும் என்று நினைத்து ஆமா சபை கலந்தவுடன் ஆமா ஒரு வண்ணாள் வீட்டில் சென்றனர். ஆமா அந்த வண்ணாளாகப்பட்டவன் ஆமா சிறுநீர் கைக்கலாம் என்று வெளியே வந்தான். வெளியே வந்தானா? ஆமா, வாஸ்தவம் தான். ஆ, அந்த நேரத்தில் ஆ, இதை கண்ட இருவரும் ஆமா அருகில் இருந்த கைத குட்டாய்க்குள் நுழைந்து உடைந்து கைதையாக உருமாறி ஆண் கைது பெண் கைது உருமாறி ஆமா ஆமா ஒன்றாக சேர்ந்தனர். சேர்ந்தனர். ரிஷி பண்டம் 29 என்பது அல்லவா? பழமொழி கேட்ப ஆமா, ஆ, நான் பிறந்தேன் ஆ, என்னை அப்ப உண்மையுமே கைதிகளை போட்டீங்களா? என்னை அங்கே விட்டுவிட்டு ஆமா இருவரும் சென்று விட்டனர். ஆமா ஆமா எனக்கு பசி அதிகமாக இருந்ததால் ஆமா நான் அழுது கொண்டிருந்தேன். ஆ, இதை கேட்ட அந்த வண்ணான் ஆமா அங்க வந்து ஆ, என்னை தூக்கி ஆ, கைதப்பால் ஊற்றி அழைத்து வந்தார். ஆமா எப்படி ஆ, கைதப்பால் ஊற்றி அழைத்து வந்தார். ஆமா ஒரு நாள் ஆ, ஊர் துணியை ஒன்றாக மூட்டை கட்டி ஆமா என் தோளில் வைத்து வைத்து துறையில் போட்டு வரும்படி கட்டளை கட்டளை இட்டார். ஆமாம், ஆ, நான் எடுத்து சென்றேன். ஆமா அங்க சென்ற போது ஆ, ஜலம் இருந்தது. ஆமா அந்த ஜலத்தில் ஆ, எப்படியாவது குதித்து விளையாட வேண்டும் என்று நினைத்து ஆமா நான் குதித்து விளையாடினேன். விளையாடினே. ஜலம் சற்று குறைவாகவே இருந்தது. ஆமா அதனால் ஆ, அந்த ஜலம் ஆ, துர்நாற்று அடிக்க ஆரம்பித்து விட்டது. ஆமா, ஆ, இதை அறிந்த ஆ, அந்த வண்ணான் ஆ, அங்க வந்து ஆ, அடே நாரதா, நாரதா இந்த ஜலம் நாட்டடிக்கிறது ஆமா என்ன காரணம் என்று கேட்டார். கேட்டார். ஆமாம், ஆ, அது நான் தெரிவித்தேன். ஆ, இந்த ஜலத்தில் நான் இறங்கி குதித்து விளையாடியதனால் ஆமா ஜலம் நாற்றம் அடிக்கிறது என்று தெரிவித்தேன். ஆமா பெருசா கோபமடைந்தான் வண்ணான். வந்தார். அடே கைதைக்கு பிறந்தவனே, கைதைக்கு பண்ணோடி ஆமா, இந்த ஜலம் நாற்றம் அடிக்க வைத்ததால் ஆமா தினம் ஒரு கலகம் புரிவாய். ஆமா உன்னை கலக்கான நாள் என்று அழைப்பார்கள் என்று எனக்கு ஆமா பேர் வைத்து விட்டார். ஆமாம், ஆ, புரிந்ததா? விளக்கமா புரிஞ்சுங்க. புரிந்தவரா? ஆ, ஐயா, எப்படி என்றால் ஆ, ஒரு நாளைக்கு ஆ, ஒரு கலகம் கிடைக்கவில்லை என்றால் கிடைக்கவில்லை என்றால் எனது தொந்தியானது ஆ, படீரென்று படி வெடித்து வெடித்து 16 சுக்குளாக பறந்துவிடும். தலையானது 1000 துக்களாக புரிய கடவுள். ஆமாம், ஆ, அதனால் ஆ, இன்றைக்கு ஆ, எனக்கு ஒரு கலகம் வேண்டும். ஆ, அதனால் ஆ, ஏன் ஆ, ஞானதிஷ்டியால் ஆ, நோக்கி பார்க்க வேண்டும். அப்படியே பாருங்க. பார்க்கலாமா? பாருங்க போன நல்லா பாருங்க. ஐயா, கலை கட்டிட்டா? கலை கட்டிச்சிட்டியா? யார் குடும்பத்தை கலை வைக்க போறீங்க? வைக்கிறதா? ஆ, தூக்கமடை கட்டு. எப்படி என்றால் ஆ, தட்சிணாபுரியில் ஆமா தச்சகன் ஆ, யாகம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமா நானதிஷ்டர் கண்டறிந்து விட்டோம். ஆமாம், ஆ, அங்கு சென்றால் பெருத்த கலகம் கிடைக்கும். ஈஸியாக கலந்து கொடுத்து விடும். அதனால போகலாமா? ரத்தனாபுரி தன்னை தேடியே ரத்தனாபுரி வந்து விட்டான். சாமி, ஆ, தட்சிணாபுரி வந்துட்டோம் சித்தியா. ஆமா இப்பொழுது ஆ, தட்சிணிடம் சென்று ஆ, நலம் விசாரிக்க வேண்டும். அதுக்கிறார் பாருங்க கும்பல் உட்காந்துக்கிறாரு. சகோதரா, சகோதரா, தட்சராஜா சௌக்கியா. கோரமாயகம் செய்ய ஆசை கொண்டாடன.
மார்கழி வார வண்ணம் புத்தியும் புகழுடனே. சகோதரா, நீங்களும் உன்னை சார்ந்தவர்களும் ஆமா நலந்தானா? எதற்காக இந்த ஏகம்? ஆமா எதை நோக்கி ஏகம் செய்கிறீர்கள்? கொஞ்சம் விவரமாக தெரிவித்தால் அதில் ஏதாவது சூழ்ச்சம் உண்டானால் நிவாரணம் செய்கிறேன். சகோதரா, வராரு வராரு வராரு. உன்னை யார் அழைத்தார்கள்? நீங்க எதற்கு வந்த? உன்னை கண்டதுமே எனக்கு பெருத்த இடி வந்தது போல இருக்கின்றது. அது மட்டுமா போல முன்னாடி சொல்லி நீ வந்தா எதனா ஒரு கழகத்துக்கு தான் வருவேன். இங்க இருக்கு தங்க சொல்லுவேன், அங்க இருக்கு சொல்லுவேன். சரி, தாயினும் பார்க்க மாட்டேன், தந்தையினும் பார்க்க மாட்டேன், கொண்டாடினும் பார்க்க மாட்டேன், புள்ளனும் பார்க்க மாட்டேன். உனக்கு தேவது கழகம். அது மட்டுமா அதை சிங்கத்தை கண்ட காட்டுல யானையாகப்பட்டது பெருத்த ஜீவம், சிங்கமாகப்பட்டது சின்ன ஜீவம். அந்த யானையே சிங்கத்தை கண்டா அதுக்கு எப்படி அங்கம் துடிக்கின்றதோ அத்தமை போல எனக்கு அங்கம் துடிக்கிறது. உன்னை கண்டு இப்படி கற்ற நடத்தியுள்ளோராய் கண்டாய், இப்படி கற்ற நடத்தையுள்ளவனாய் என்னை கண்டதும்
நீரிடி ஆ. நெருப்பிடி ஆ. பேரிடி ஆ. தீவது போல் தெரிகிறது உனக்கு. ஆமா. அப்படியா? ஆ. நான் தான் கழகத்திற்கு நாயகன். ஆமா. நான் தான் கழகத்திற்கு நாயகனாக திணித்தேன். ஆமா. உன் ரகசியம் ஆமா. காதல் விழுந்து விட்டால் விட்டால். ஒழிக்க வைத்திடுவோம். நான் தானா? ஆமா. ஆமா. ஏதோ வேகம் செய்து கொண்டு வருகிறார். ஏதோ சரவண வருகிறாய். ஆமா. இதில் ஏதோ சூழ்ச்சி உண்டானால் ஆமா. நிவாரணி செய் என்று தெரிவித்தேன். ஆமா. ஆனால் நீயோ என்னை கலகக்காரன். கலகக்காரன் என்று தெரிவித்தாய். ஆமா. உன்னுடைய ஏகத்தை நடத்து நான் சென்று வருகிறேன். நான் போறேன், அப்படியே வா, அப்படியே போலாம். போகலாம். வாங்க சாமி. அதாவது வா. அல்லது நானுதா நீ யாருடைய பிள்ளை? ஆமா, பிரம்மதேவன் பிள்ளை. நானும் பெருமாளுடைய பிள்ளை. தமிழ்நாடு பங்காளி நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பி பங்காளிங்க. பங்காளிங்க. எப்படி என்றால் 10 சம்பந்தியை சம்பாதிச்சிடலாம், ஒரு பங்காளியை சம்பாதிக்க முடியாது. ஆகையால என்னதான் ஒரு இதுவும் வந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லி தான் இருக்கணும். நீ அதுக்கெல்லாம் கோவப்படாத. வா, நான் தெரிவிக்கிறேன். கொஞ்சமோ தயவு செய்து கோபமோ கொண்டிடாதே. நீ கொஞ்சமோ தயவு செய்து குற்றமா கொஞ்சமா தயவு செய்து கொஞ்சமோ தயவு செய்தால் பாட சொன்ன எப்படி சகோதரா? நான் பட்ட பாடும் செட்டை கேடும் கொஞ்சமா நெஞ்சமா அதான் உங்கள்கிட்ட எப்படிதான் தெரிவிக்கிறது எனக்கே ஒன்றும் புரியவில்லை. ஆனா அது மட்டுமா பார்வதி அளித்ததாலே ஏனிய சூழமல்ல மாவட்டத்தை கொண்டு வீணதாய் தாண்டவிய பார்க்க ஒரு நாளும் சென்றன் தனமறி அடித்து தவிக்க சென்றதான் ஆண்டிய கொள்ளை முடிவும் செய்துட்டேன். போச்ச என்னுடைய அந்த ஆண்டி பயலுக்கு பெண்ணை கொடுத்து என்னுடைய மானமே போச்சு. எப்படி என்றால் அவனுக்கும் பெண்ணை கொடுத்தது பெரிய மரத்தனம். எப்படி என்றால் அவனுக்கு போதவன் நகை கிடையாது, கைட்டி வைக்க துணிமணி கிடையாது, குந்த குடிசை கிடையாது. அப்படி அப்படியே சோதா பயலுக்கு அவன் ஆவணங்களை பூண்டி பாம்புகளை பூண்டி புலித்தோலை ஆடி அணிந்து சுடுவாட்டில் நடமான சோதா பயலுக்கு பெண்ணை கொடுத்து கெட்டத்தான் விமானம். அப்படியா? தெரியுமா பரமனை பகைப்பவன் எவரும் கிடையாது.
அதனால் யாகம் செய்து உன்னுடைய பெருமையை இழக்க வேண்டாம். இது மட்டும்தானா? எதுவுமே அதனால என்ன சொல்ல வர? அது மட்டும் மகளை கொண்டது மகளை திருமணம் செய்து கொண்டதால் ஏனென்றால் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவ ராசிகளும் அவர்கள் தகவல் தைத்திருக்கிறது. அதனால் கிடையாது. நீ மனதை நினைத்தால் அதை ஞானத்தை அறியக்கூடிய ஆற்றல் கொண்டவர் அவர். அதனால் மந்திரபலம் கரிபலம் இருக்கிறது. 4 குடத்தை நெய்யை ஊற்றி ஆகாயத்தை 8 மலத்தில் ஏகம் செய்யக்கூடிய திறன் உணவு இருந்தா போதும். சுகுணை நோக்கி ஏகம் செய்வது தவறு. என்னுடைய ஏகத்தை நிறுத்திவிடு. நான் சொல்றேன், சொல்றதை கேளு. சொல்லதான் நீ அங்கிருந்து ஓடி 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 இல்லையா? ஆமா, என் பங்காளி சொன்னோம்ல, நான் என்னுடைய வேலை நான் பார்த்துட்டு தெரியும். ஆனா ஒண்ணு இங்க நடக்கிறது, ஆனா இங்க தட்சகன் செய்யறான் உங்க மாமனாரு யார செய்யறாங்க எங்கன்னா தெரிவித்த அவனை என்ன சொன்னா ஒன்று அவ்வளவுதான். சகோதர ஆனா சிசியா தலையை கிடைத்து விட்டது. ஆமா, முடிஞ்சிச்சுங்க. ஆமா ஆமா, கிடைத்து விட்டது. ஆமா, பரமக்கடவுளை சொல்ல வேண்டாம். தாத்தா வீரபத்ராங்க கூட இருப்பாரு. வந்து விட்டோம். ஆமா, இங்கே சொல்லிட்டு வர சாமி பரமேசா நாடு உலகம் சுற்றி வரக்கூடிய வேற நாவலர் வந்து இருக்கிறாரியா? அருகாமையில் வரும்படி உத்தரவு. ஒட்டக்கட்டிய ஓ தாத்தா, ஆண்டவா போற்றி போற்றி அருமறை கொல்லும் இன்னவர் தலைவா போற்றி. தாண்டவம் செய்யும் எங்கள் தர்பாராமண்டா போற்றி. கண்டா கரியே
சேனாதனே சேனை நாரதன் ஒரு கோடி வந்தாரம் சதா மங்களம் உண்டாகட்டும் நாரதா. அதோ நாரதா, இந்த மூலாக சுத்தி வாரோ. நீயும் உன் கழகமும் நீடோடி வாழ்ந்திருப்பாய் அப்பா. தாத்தா ஆகிலும் சங்காரா போற்றி போற்றி சதுர்மறை முடிவே எங்கள் நாயகனே உம்மை இகழ்ந்துமே தக்கனரோ உங்கள் அங்கத்தை ஒழிப்பேன் என்று யாகமே செய்து சங்கதி இது வல்லாது நான் ஒன்றோ மருகிறேன். எப்படி நாரதா? இந்த மூலகத்தை சுற்றி வருபவன் என்ன செய்தி கொண்டு வந்து தெரிவிக்கிறாய். அப்படி நான் மூலகத்தை சுற்றி வரும் பொழுது தட்சிணாபுரியில் உனது மாமனாராகிய தட்சகன் உங்களை உள்ளூர்க்காக அதிவேகமாக யாகம் செய்து கொண்டு வருகிறாராம். எப்படி நாரதா? எனது மாமனாராகப்பட்ட தட்சகன் என்னை ஒழிப்பதற்காக யாகம் செய்து வருகின்றார். எமக்கு ஏதோ சந்தேகமாக இருக்கின்றது. நானதிசையால் பார்க்கலாங்க. இதோ நான் தெரிவித்த பிரகாரம் இதை நான் நானதிசையால் நோக்கி பார்க்கின்றேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சபாஷ் சபாஷ் சபாஷ். இதோ நான் தெரிவித்த பிரகாரமே யாகம் செய்வது உண்மைதான். அப்படி இருந்த போதிலும் எனது தேவியாகிய உமது வாட்டியிடத்தில் இந்த செய்தியை சொல்ல வேண்டும். இந்த செய்தியை நான் தெரிவித்து வருகின்றேன். அன்று தான் ஒரு புறமாக அமர்ந்திருக்க வேண்டும். அப்படியாகட்டும் தாத்தா. ஆகிலும் நந்திகாவலா, ஆனால் சுவாமி என்னுடைய தேவியாகிய உமா பார்வதியை நான் அழைத்தேன் என்று அதி சீக்கிரமாக சென்று உமா அழைத்து பார்வதி தர்பார் அன்னவர கதை தொடரும்.